நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நல்லவாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மீனவ கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கிராமத்தை பத்தி சொல்லணும்னா இவங்களுடைய பரம்பரை தொழிலே மீன்பிடி தொழில் தான். வருஷத்துல 365 நாட்களும் அதிகாலையில 3 மணிக்கெல்லாம் கடலுக்கு தொழிலுக்கு போய் வலை விட்டு அதுல கிடைக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கிட்டு 7 மணிக்கெல்லாம் கரைக்கு வந்துருவாங்க. சரியா 8:30 மணிக்கெல்லாம் அவங்க புடிச்சு வந்த மீன்கள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து கடற்கரையில வச்சு ஏல விட ஆரம்பிச்சிருவாங்க. கடல்ல புடிச்சு 1 மணி நேரம் கூட ஆகாத அந்த மீன்களை அப்படியே எடுத்துட்டு வந்து மக்கள் முன்னாடி வச்சு ஏல விடுறத பார்க்கிறதுக்கே அவ்வளோ ஆசையா இருக்கும். ஏன்னா அவங்க கொண்டு வந்திருக்க மீன்கள் எல்லாமே பலன்னு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த நல்லவாடு கிராமத்துல எப்படி ஏல விடுறாங்க, ஏலத்துல வரக்கூடிய மீன்களை வியாபாரிகளும் பொதுமக்களும் எப்படி போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல ரொம்ப சூப்பரா பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எடுத்த உடனே கூட நிறைய ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீன்களை கொண்டு வந்து கொட்டியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குது. இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கொண்டு வர்ற மீனை சாக்குலையோ இல்ல கூடையிலையோ கேன்லயோ வச்சு ஏல விடுவாங்க. விலை ஓகே ஆயிருச்சு, ஏலத்துல எடுத்தாச்சு அப்படின்னா உடனே அந்த மீன்களை அப்படியே மண்ணுல கொட்டிடுவாங்க. அப்படின்னா அந்த மீன்களை ஏலத்துல வாங்கியாச்சு, அந்த ஏலம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த விதத்துல பார்க்கும்போது இப்ப இந்த நெத்திலி மீன்களை மண்ணுல கொட்டிட்டாங்க. இந்த ஏலம் முடிஞ்சிருச்சு. என்னப்பா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. டைம் ஆக தான் சூடு பிடிக்கும். அடுத்ததா ஒரு அண்ணன் கொடி வலையில மீன்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன மீன்கள் கொண்டு வந்திருக்கிறாரு, இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பாருங்க. இந்த ஏலத்துல அழகழகான வரிப்பாறை, ராம்பாறை, காணாங்கத்தை மீன்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கினதும் அழகா எடுத்துட்டு வந்து அவங்களுடைய வட்டால கொட்டி வச்சுட்டாங்க. அடுத்ததா என்ன மீனை ஏல விடுறாங்கன்றத பாருங்க. உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச த மோஸ்ட் ஃபேவரட் ஃபிஷ் சங்கரா மீனை தான் ஏல விடுறாங்க. மீனை பாருங்க, காலை வெயிலுக்கு ரோஸ் கலர்ல ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி அந்த மீனுடைய கலர் நம்ம கண்களை பறிக்குது. மீனே பிடிக்காதவங்களுக்கு கூட சாப்பிடணும்னு ஆசை வந்துடும். அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீன்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அண்ணன் ஒருத்தர் தான் இந்த சங்கரா மீன்களை ஏலத்துல வாங்கியிருக்கிறாரு. இப்பதான் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மீன் எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படியே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் போக கண்டிப்பா ரொம்ப செயற்கையாவோ சினிமேட்டிக்காவோ இருக்க போறது இல்ல. நடுவுல கேமரா ஆடும், பயங்கரமா சண்டை போடுவாங்க, சத்தம் போடுவாங்க. லைப்ரரிக்கு போனா சைலண்டா இருக்கணும், மீன் மார்க்கெட்டுக்கு போனா சும்மா சவுண்ட் காதை கிளிக்கணும். அப்பதான் ரெண்டு இடமே பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நீங்களே இந்த மீன் மார்க்கெட்டுக்கு போன மாதிரி லைவ்லியான ஒரு ஃபிஷ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அண்ணன் அவர் வாங்கின மீன்களை கேன்ல கொட்டி வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாரு. அவங்க மீன் கொட்டி வச்சிருக்கிறத கொடி வெலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏலம் விடும்போது அந்த மீன்கள் கொட்டி வச்சு ஏலம் விடுறதுக்காக பயன்படுத்துறாங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது. அடுத்தடுத்து என்ன மீன்களை கொண்டு வர போறாங்க, அந்த ஏலம் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்ல போறது இல்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
500. அதை தரேன் சொல்லு. தரேன் சொல்றாரு. மீன் வேலைக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு 2600 ரூபா நாங்க 2500 ரூபா தரேன் தரேன் சொல்லிட்டு அப்படியே நீ ஒரு எம்எல்ஏ வேலை கேக்குறீங்க. நீ ஒரு எம்எல்ஏ 2500 நான் கேட்கறேன். அடுத்ததா கொடிவலையில சூப்பரான சங்கரா மீன்கள் எடுத்துட்டு வர்றாங்க. இந்த நல்லவாடு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்லாம் கடலுக்கு தொழிலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. பெண்கள் அந்த மீன்களை ஏலத்துல வாங்கி ஊருக்குள்ள எடுத்துட்டு போய் விற்பாங்க. இல்லன்னா முக்கியமான பகுதிகளில் சின்னதா கடை போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அதுக்காக தான் காலையில அடிக்கிற வெயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி ஏலத்துல அந்த மீன்களை வாங்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி சண்டை போட்டு அந்த மீன்களை வாங்கிட்டு போறாங்கன்னு பாருங்க. இவ்வளவு போட்டியில அங்க ஏலத்துல நமக்கு மீன் கிடைக்கும் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. வேற வழி இல்ல, அவங்களுடைய பரம்பரை தொழில் வாழ்வாதாரம் அதுதான். இங்க ஏலத்துல மீனை வாங்கிட்டு போனாதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு ஏலமும் எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதே நல்லவாட்டுல கடந்த 4 மாத காலமா சுத்தமா கடல்ல மீன்களே கிடைக்காம ஒட்டுமொத்த மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போ ஒரு 4 நாட்களா தான் ஓரளவுல மீன்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி விவசாயி நிலத்துல விவசாயம் பண்றாங்களோ அதே மாதிரி கடல்ல பண்ணக்கூடிய ஒரு விதமான விவசாயம் தான் மீன்பிடி தொழில். நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பாரம்பரியம், அடையாளம், வாழ்வாதாரம், பொருளாதாரம் இது எல்லாமே விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலை சார்ந்துதான் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த 2 தொழிலும் அழியாம பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை அப்படின்றத தென்கிழக்கு மீனவன் சார்பா இந்த இடத்துல நாங்க பதிவு செஞ்சுக்கிறோம். அடுத்ததா நம்ம அண்ணன் ஒருத்தர் ஆத்துல பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மடவை மீன்களை கொண்டு வந்து கொட்டி குவிச்சிருக்கிறாரு. இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மடவை மீன்களை அண்ணன் ஒருத்தர் ஏலத்துல எடுத்துட்டாரு. எப்பயுமே ஏலத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேணாலும் சுத்தி நின்று ஏலத்தை கேட்கலாம். ஆனா ஸ்பாட்ல கேட்கிற காசை யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கையில மீனை கொடுத்துருவாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு அவன் உழைப்புக்கு உண்டான காசை அவன் கையில கொடுத்துட்டோம்னா பொருள் அவன் நம்ம கிட்ட கொடுத்துருவான். உழைக்கிறவனுக்கு என்னைக்குமே கூலி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே இந்த பக்கம் ஒரு அண்ணன் அழகான வரிப்பாறை, கிழிச்ச காணங்கத்தெல்லாம் வச்சு ஏலம் விட்டுட்டு இருக்கிறாரு. இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம்.
இந்த மீன்களை ஒரு அம்மா ஏலத்துல வாங்கிட்டாங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல பாருங்க, சூரிய ஒளிப்பட்டதும் பளபளன்னு மின்னக்கூடிய சூப்பரான ஃப்ரெஷ்ஷான கவளை மீன்களை கொண்டு வந்திருக்காங்க. கவளை மீனுடைய சுவைக்கு அடிமையாகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுல அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன், வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இந்த கவளை மீனை பாட்டி ஒருத்தங்க தான் ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்க. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். குழம்புல போட்ட அடுத்த செகண்ட் மீன் பஞ்சு மாதிரி வெந்துரும். அப்படியே முழுசா வாயில எடுத்து போட்டு சாப்பிடலாம். பாட்டி பாருங்க, மீனை எடுத்துட்டு வந்து அப்படியே வட்டால கொட்டி வச்சுட்டாங்க. இங்க ஏலம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வட்டாவோட அப்படியே எடுத்துட்டு வியாபாரத்துக்கு கிளம்பிடுவாங்க. நல்ல மீன் வாங்க முடியலமா காலாட்சில 3700 மீன் வாங்க முடியல கூட வழி 3800 தான். எவ்வளவு இன்னும் கூட 500 தர 500 கிடையாது. 200 தள்ளுறா இதுக்கு 200 தள்ள கூட இல்ல நேரத்துல கொண்டு கொண்டு தம்பி கொண்டு ஐயா உனக்கு நல்ல பேரு 500 500 ஒரு மீன் வாங்க நல்ல பேரு 700 வாங்க 700 4100 கேளுங்க 200 வாங்க 4200 இங்க ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றேன் இங்க தள்ளுறல அப்புறம் எதுக்கு வட்டால குடம்பு தள்ளுறீங்க எவ்வளவு நீங்க சொல்றீங்க 700 ரூபாய் தரேன் 700 வருது 700 ரூபாய் தரேன் வருது மீன் வருது 700 வருது 700 ரூபாய் தரேன் இப்போ 800 ஏறாது இல்லையா அப்படியே வர அப்படியே வர எல்லாம் சமைச்சாரலாம் அப்படி இருக்க மாட்டேன் காலதாரு சங்கரா எல்லாமே காலதாரு இல்ல எல்லாம் காணாது பொடிமில்ல கிடையாது 2300 இருங்க
ஓகே நண்பர்களே, அப்படியே ஒவ்வொரு ஏலமா தொடர்ந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம இப்ப கிளம்புற நேரம் வந்துருச்சு. நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நல்லவாடு மீனவ கிராமத்துல எவ்வளவு அழகழகான எவ்வளவு விதவிதமான மீன்களை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து கடற்கரையில வச்சு ஏலம் விடுறாங்க. பொதுமக்களும் வியாபாரிகளும் எப்படி ஆர்வமா போட்டி போட்டுக்கிட்டு பரபரப்பா அந்த மீன்களை எப்படி ஏலத்துல வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா சூப்பரா அந்த வீடியோல பார்த்தோம். உங்கள நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருந்திருக்கும். அதே நேரத்துல ஒரு சில பேருக்கு நல்ல பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.